My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். கேரளா இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா KEAM 2024 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் யாரெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும், அப்ளிகேஷன் எப்படி போடுறது, ஒரு டெமோ நம்ம பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் இந்த ஸ்கீமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தால் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் போகணும்னு விரும்புனீங்கன்னா KEAM ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி. அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு வேளை கேரளாலேயே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நீங்கள் 8th to 12th வரைக்கும் நீங்கள் அங்கே படிச்சிருக்கிறீங்க, அல்லது தொடர்ந்து ஒரு 5 years அங்கே இருக்கிறீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி கேரளைட்டில் நான் கேரளைட்லேயே பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரி எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அட் த சேம் டைம் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ KEAM முக்கியமான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா we are having 17/4/2024 அப்படிங்கிறதா இந்த மெடிக்கல் காலேஜஸில் கவுன்சிலிங்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்குரிய கடைசி நாள். ஏப்ரல் மாதம் 17 சாயங்காலம் 5 மணிக்குள்ள நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் சர்டிஃபிகேட் அப்லோடிங் அப்படிங்கிறது 24/4/2024. ஸோ 24 ஏப்ரல் 24க்குள்ள நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு கிளிக் ஆன் ப்ரொசீட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கே வந்துடும். ஒன்ஸ் யூ கிளிக் ஆன் ப்ரொசீட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு டயலாக் பாக்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போடணும், உங்களுடைய மொபைல் நம்பர் போடணும், யூ ஹாவ் டு கன்ஃபார்ம் இட். அண்ட் இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆக்சஸ் கோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஒரு ரேண்டம் கோட் அப்படிங்கிறது காமிக்கும். அதை போட்டுட்டு ஒன்ஸ் யூ கிளிக் ஆன் திஸ் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் இந்த மாதிரியான ஒரு பேஜ் அப்படிங்கிறது வந்துடும். இங்கே நீங்கள் கொடுத்த டேட்டா எல்லாமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிருக்கும். ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் அண்ட் ஃபார் யூடியூப்னுடைய விஷயங்களுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதெல்லாம் ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுடைய டேட்டா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ யூ வில் பி மூவ் டு த நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இந்த நெக்ஸ்ட் பேஜ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ அப்படிங்கிறது ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அப்படிங்கிறது வரும். ஓடிபியை நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிவிடுங்க. Automatically your initial registration will be completed. Once this initial registration is completed, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ யூ வில் பி ஏபிள் டு சி யுவர் அப்ளிகேஷன் நம்பர். இந்த அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுட்டு ப்ரொசீட் டு ஃபில் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் யூ கிளிக் ஆன் திஸ் யூ ஹாவ் வேரியஸ் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபில் அப்ளிகேஷன். ஸோ யூ ஹாவ் டு ஃபில் ஆல் த டீடைல்ஸ் ரிலேட்டட் டு யுவர் எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு பே அன் அப்ளிகேஷன் ஃபீ. ஸோ நீங்கள் நம்ம எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் நான் கேரளைட்டாக நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதில் 2 கேட்டகரி இருக்குது. அதை பொறுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபீ அப்படிங்கிறது வேறுபடும். அண்ட் யூ ஹாவ் டு அப்லோட் யுவர் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இமேஜஸ், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். அண்ட் கடைசியாக பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அதை கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபைன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா திஸ் பேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் மெடிக்கல் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்சஸ் மட்டும்தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் கோர்சஸ், பேராமெடிக்கல் கோர்சஸ், AHS கோர்சஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா தென் இதை செலக்ட் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் ஃபார் இன்ஜினியரிங் கோர்சஸ் நீங்கள் இன்ஜினியரிங் கொடுங்க. கேரளைட்ஸ் அதெல்லாம் கொடுத்துக்குவாங்க. நம்ம மெடிக்கல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் மெடிக்கல் தான்றதுனால மெடிக்கல் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் யூ கிளிக் ஆன் மெடிக்கல், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. அண்ட் இங்கே உங்களுடைய டேட்டா எல்லாம் வரும். ஸோ அவுட் சைட் கேரளா அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, சென்டர்ஸ் அவுட் சைட் கேரளா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் செக்ஷன் இஸ் அவைலபிள் ஒன்லி ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் செலக்டட் இன்ஜினியரிங் B.Pharm கோர்சஸ். நீங்கள் மெடிக்கல் கொடுத்தீங்கன்னா இதில் எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய டேட்டாலாம் கொடுத்துருங்க. நேம் கொடுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய ஜெண்டர், நேஷனாலிட்டி, நேட்டிவிட்டி அண்ட் ஆதார் டீடைல்ஸ் எல்லாம் இருக்குது. ஆதார் கார்டு இஸ் நாட் மேண்டேட்ரி. உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாம் கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் யூ கிவ் திஸ், இந்த நேட்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியன், ஓவர்சீஸ் இந்தியன், OCI கார்டு ஹோல்டர் OCI கொடுங்க. அண்ட் அதர்ஸ் இருக்குது, அதெல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணினதுக்கப்புறம் யூ வில் சி திஸ் 3-4 கேட்டகரிஸ். ஸோ இந்த இடத்துல 4 விதமான விஷயங்கள் இருக்குது. இது யார் யார் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து கேரளாலேயே பிறந்த மாணவர்கள்,
நேட்டிவிட்டி ஆஃப் கேரளா. ஸோ அவங்க வந்து கேரளைட்ஸ் கொடுத்துருவாங்க. ஏஐஎஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சில்ட்ரன் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் முடிச்சுட்டு ஆஃபீஸர்ஸாக ஒர்க் பண்ணக்கூடிய அவங்களுடைய குழந்தைங்க ஏஐஎஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதர் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா நான் கேரளைட் கேட்டகரி அண்ட் என்கேஐ கேட்டகரி 1 அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் 4 விஷயமான கேட்டகரிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், a candidate who has undergone qualifying நீங்கள் வந்து கேரளாவில் படிச்சிருக்கணும். கேரளாவில் 8th அட்லீஸ்ட் 12th வரைக்குமா படிச்சிருக்கீங்களா, 5 years அங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் யூ கம் அண்டர் திஸ் 4 கேட்டகரி தென் யூ கேன் செலக்ட் கேரளா நான் கேரளைட் கேட்டகரி 1 என்கேஐ அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், NK1 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா NK2 அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துடலாம். சரிங்களா? இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் யூ வில் பி ஏபிள் டு சி திஸ் பார்ட்டிகுலர் பேஜ். இதை ஃபில் பண்ணுங்கள். இது எல்லாமே பர்சனல் டீட்டெயில்ஸ் தான். ஸோ டைரக்ட்லி ஐ எம் மூவிங் ஆன். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் அந்த இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் பர்மனன்ட் அட்ரஸ் இருக்கும். ரெண்டுமே சேம் அப்படின்னா சேம் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதே டேட்டா இங்கே வந்துடுது. ஆஃப்டர் தட் உங்களுடைய எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் +2 ஆர் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத கொடுங்க. பாஸ்டா நீங்கள் வந்து ரிப்பீட்டர்னா பாஸ்ட் கொடுங்க. இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர் தென் அப்பியரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் கொடுங்க. அண்ட் ஸ்டடி சான்ஸ்கிரிட் அட் +2 லெவல். நீங்கள் சான்ஸ்கிரிட் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அண்ட் ஹாவ் யூ அப்ளைட் ஃபார் கீஎம் இன் த ப்ரீவியஸ் இயர்? இஃப் எஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுக்கணும். நான் இந்த இடத்துல நோ கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி கீஎம்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போன வருஷம் அப்ளை பண்ணியிருந்தீங்க, இஃப் யூர் ரிப்பீட்டர் தென் ஆப்வியஸ்லி நீங்கள் எஸ் அப்படிங்கிறது கொடுத்து நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து சிபிஎஸ்சியும் இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் போர்டும் இருக்குது. தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன். நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சிங்கன்னா இது கொடுத்துருங்க. சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி அல்லது உங்களுடைய போர்ட்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகுது. ஐஎஸ்சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா போர்ட்ஸுமே அங்கே இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ரோல் நம்பர் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும். நான் இங்கே ரேண்டமாக 1 2 3 4 5 6 அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறேன். ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் கம்யூனிட்டி கிளைம் ஃபார் எலிஜிபிள் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, this section is available only for the candidates who have selected nationality Indian, nativity as Keralite. கேரளைட்னு கொடுத்தவங்களுக்கு மட்டும் தான் இதெல்லாம் வரும். நமக்கு இதெல்லாம் எதுவும் கிடையாது. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிறது போயிடலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா this section is available only for candidates who have selected Keralites. கேரளைட் கொடுத்தவங்களுக்கு மட்டும் தான் இது. ஸோ நமக்கு இதெல்லாம் எதுவுமே வராது. அண்ட் பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டி எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது இருக்கும். அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போதைக்கு சர்டிஃபிகேட் எதுவும் அப்லோட் பண்ண வேண்டியதில்லை, பின்னாடி பார்த்துக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் யூ ஹாவ் டு கிளிக் ஆன் சேவ் அண்ட் ப்ரொசீட். ஒன்ஸ் யூ கிளிக் ஆன் சேவ் அண்ட் ப்ரொசீட் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. உங்களுடைய இன்கம் டீடைல்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் நான் கேரளைட் செலக்ட் பண்ணவங்களுக்கு இது எதுவுமே எனேபிள் ஆகலை. ஸோ டைரெக்டாக அடுத்த ஸ்டேஜ் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள் உங்களுடைய கேண்டிடேட்னுடைய நேம் அட் த சேம் டைம் பேரண்ட்னுடைய நேம்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் கொடுத்த நேம் எல்லாமே இங்கே வந்துடும். அதில் யாரோட அக்கௌண்ட்னாலும் கொடுக்கலாம். உங்களுடைய அக்கௌண்ட் கொடுக்கலாம், ஃபாதர் மதர்னுடைய அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அக்கௌண்ட் டீடைல்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அக்கௌண்ட் நம்பர் இருக்கு அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் இருக்கு, பேங்க் நேம் அண்ட் பிரான்ச் நேம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் எ ப்ரிவ்யூ ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ யூ கேன் ப்ரிவ்யூ யுவர் அப்ளிகேஷன். ஸோ இந்த ப்ரிவ்யூ அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் ஃபைனல் சப்மிட் சேவ் அண்ட் ஃபைனலைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ வில் பி மூவ் டு த பே அப்ளிகேஷன் ஃபீ அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நம்ம போயிடலாம். ஸோ பே அப்ளிகேஷன் ஃபீ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன இது இருக்கும், ப்ரொசீட் டு பே கொடுங்க. அண்ட் யூ கேன் செலக்ட் நெட் பேங்கிங் ஆர் யூ கேன் செலக்ட் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு. அந்த மெத்தட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய பெனிஃபிட்காக கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு உள்ள போகிறேன். 627 rupees அப்படிங்கிறது 625 rupeesங்கிறதா ஃபீஸு. ஸோ அது காட்டுச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் நீங்கள் பேமெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு கொடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அந்த டீடைல்ஸ்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் தட் யூ ஹாவ் டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். சரிங்களா? டாக்குமெண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபோட்டோகிராஃபுக்குரிய டைமென்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யுவர் ஃபோட்டோ ஷுட் பி 150 பிக்சல் கிராஸ் 200 பிக்சல்ஸில் இருக்கணும். அண்ட் சைஸ் வந்து 15 KB to 100 KBக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக கொடுக்கலாம். ஸோ ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுடைய சைஸுங்கிறது 150 பிக்சல் விட்த் இருக்கணும் அண்ட் ஹைட்டுங்கிறது 200 பிக்சல். இந்த ஃபோட்டோ எப்படி ரீசைஸ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஹவு டு ரீசைஸ் யுவர் இமேஜ்னு சொல்லி. ஐ கார்டில் அந்த ஃபோட்டோனுடைய அந்த வீடியோனுடைய லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதில் ஆன்லைன்லேயே மெத்தட் இருக்குது, நிறைய மெத்தட் சொல்லியிருப்பேன். ஆன்லைனில் ஒரு அப்ளிகேஷன் வெப்சைட்டை கூட நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் அதுலேயும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த ரீசைஸ் பண்ணலாம். பட் தட் இஸ் நாட் அட்வைசபிள்.
நீங்கள் ஃபோட்டோஷாப்போ அல்லது எடிட்டரோ ஃபோட்டோ பெயிண்டோ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நீங்கள் மேனுவலாக எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லது. ஸோ ஃபோட்டோ வந்து 150x200 இருக்கணும். சிக்னேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 150x100 இருக்கணும். அண்ட் இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும். அண்ட் சைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4KB to 100KB சைஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுட்டு இது பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ், யூ ஹாவ் டு அப்லோட் வேரியஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்னங்கிறத பின்னாடி காமிக்கிறேன். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸுடைய சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500KB கீழே இருக்கணும், PDF ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கலாம். டேட் ஆஃப் பர்த், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். பின்னாடி நான் உங்களுக்கு அந்த எல்லா டாக்குமெண்ட் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் யூ வில் பி ஏபிள் டு செலக்ட் யுவர் ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இது கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்ததுக்கப்புறம் ஐ hereby declare that photograph is my own face and the photograph is clear to identify me அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓகே கொடுக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறமும் இங்கேயும் நீங்கள் வந்து இது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது போகும். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு அப்லோட் ஆல் த டாக்குமெண்ட்ஸ், ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ், நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் பாருங்க, கிளாஸ் 10th சர்டிஃபிகேட் அண்ட் டேட் ஆஃப் பர்த்னுடைய சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் NCL சர்டிஃபிகேட், OBC NCL நீங்கள் இருக்கிறீங்கன்னா OBC NCL சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க பேரண்ட்ஸ் ஒரு சிலர், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதனுடைய சர்டிஃபிகேட், அண்ட் சில்ட்ரன்ஸ் ஆஃப் இன்டர்காஸ்ட் மேரேஜ், இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. எதெல்லாம் நமக்கு அப்ளிகபிளோ அதை மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். எல்லாத்தையும் உட்காந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம கேட்டகரிக்கு எதெல்லாம் வருதோ அதை மட்டும் நம்ம அப்லோட் பண்ணால் போதும். ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய. ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைனல் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஸோ இது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். KEAM 2024 நீங்கள் ஒரு வேளை அப்ளை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா April 14th ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணலாம். யாரெல்லாம் பண்ணலாம்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால கேரளாவில் இருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் நீங்கள் சேரணும்னு நினச்சிங்க அப்படின்னா தென் யூ ஷுட் அப்ளை ஃபார் KEAM 2024. இந்த KEAM 2024க்கு அப்ளை பண்ணாமல் நம்ம லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அவங்க ஒரு வேளை ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா தட் வில் பி வெல் அண்ட் குட். ஒரு வேளை திரும்ப கொடுக்கல அப்படின்னா தென் யூ மைட் லூஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்டர் இன்டு யுவர் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆஃப் கேரளா காலேஜஸ். கேரளாவில் உள்ள மெடிக்கல் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் சேரணும்னா தான் இந்த KEAM அப்படிங்கிறது அவசியம். கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு நீங்கள் போகணும்னா ஆல் இண்டியா கோட்டா மூலமாக நீங்கள் போகலாம். நான் கேரளைட்ஸ் எல்லாமே, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆல் இண்டியா கோட்டாவில் 15% ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போய் சீட் எடுக்கலாம். ஸோ அதுக்கு இந்த KEAMல ரிஜிஸ்டர் பண்ணாதான் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? வித்தவுட் ஈவன் ரிஜிஸ்டரிங் ஃபார் KEAM நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா மூலமாக சீட் எடுக்க முடியும். ஆனால் மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ அல்லது நீங்கள் கேரளாவில் ஒரு 5 வருஷம் தொடர்ந்து படிச்சிருக்கிறீங்க, 6 வருஷம் 8th to 12th வரைக்கும் தொடர்ந்து படிச்சிருக்கிறீங்க, அல்லது அங்கே ஒரு 5 வருஷம் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தென் யூ ஹாவ் டு ரிஜிஸ்டர் ஃபார் KEAM 2024. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.